ॐ अज्ञानातिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते जयपदागस्वामिनिधि नामिनि। नमः आचार्यपादाय निताय कृपप्रदायिने गौरगददामदाय नगरग्रामदारिणे। नमः ॐ विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिधि नामिनि। नमस्ते सरस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यवेदधारिणि। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण. ஸோ இந்த ஸ்லோகத்தில் மனமுடைய தவங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மனமுடைய தவங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு திருப்தி, ரெண்டாவது எளிமை சௌமியத்துவம், சுய கட்டுப்பாடு, மௌனம், இருப்பை தூய்மைப்படுத்தி கொள்ளுதல். இந்த 5 கிருஷ்ணா மனமுடைய தவங்கள்னு சொல்கிறார். பொதுவாக ரஜோகுணமும் தமோகுணமும் நம்மை தாக்கும் பொழுது மனமில் இந்த ஸ்லோகத்தில் சொன்னதுக்கு எதிர்மாறாகத்தான் மனமுடைய சுபாவம் இருக்கும். ததா ரஜஸ்தமோபாவா காமலோபா ஆதயஸ்சயே சேதயதைரநாவித்தம் ஸ்திதம் சத்வே பிரசீததி ஏவம் பிரசன்ன மனசோ பகவத் பக்தி யோகதः பகவத் தத்துவ விஜானம் முக்தசங்கஸ்ய ஜாயதே. ஸோ அருமையான ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவதத்தில் வருது. ததா ரஜஸ்தமோபாவா, ரஜஸ் அண்ட் தமஸ்னால, அதாவது எப்படி இது வர்றதுன்னா, நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரத்தில் இந்த பொய் அகங்காரம் இருக்குது. இந்த பொய் அகங்காரம் எதனால் உருவாக்கப்பட்டதுன்னா, மாயா நம்மளுடைய உணர்வுகள் மேலே ரஜஸையும் தமசையும் பிரயோகம் பண்ணும் பொழுது உருவான ஒரு வஸ்து தான் பொய் அகங்காரம். பொய் அகங்காரங்கிறது பொய் உணர்வுன்னு சொல்லலாம். ஸோ இந்த பொய் அகங்காரம் எப்பொழுது உருவாக்கப்படுகின்றது அப்படின்னா, ஜீவாத்மா கிருஷ்ணர் இல்லாமல் தனியாக அனுபவிக்கணும்னு ஜீவாத்மா ஆசைப்படும் பொழுது பரமாத்மா அதை சாங்ஷன் பண்ணுறார், அனுமதிக்கிறார். அண்ட் பரமாத்மா அனுமதித்ததுக்கப்புறம் மாயா தன்னுடைய தாழ்ந்த குணங்களாகிய ரஜஸையும் தமசையும் ஆத்மா மேலே பிரயோகம் செய்யும் பொழுது பொய் அகங்காரம் உருவாக்கப்படுகின்றது. ஸோ இந்த பொய் அகங்காரம் எதனால் ஆனதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பொய் அகங்காரம் அதில் நான் எனது என்னை சார்ந்தது, நான் எனது என்னை சார்ந்தது அப்படிங்கிற இந்த ஒரு சிந்தனை மட்டும்தான் பொய் அகங்காரத்தில் இருக்குது. இந்த மாதிரி உணர்வு மட்டும்தான் பொய் அகங்காரத்தில் நிரம்பி இருக்குது. அதனால் பொய் அகங்காரங்கிறது ஜட உணர்வுன்னு சொல்லலாம். அது கிருஷ்ண உணர்வு அல்ல. ஸோ இந்த பொய் அகங்காரம் பொய் உணர்வுன்னு சொல்கிறோம், ஜட உணர்வுன்னு சொல்கிறோம். இதை மனம் கூட தொடர்பு கொள்ளும் பொழுது மனமில்
இந்த ஸ்லோகத்தில் சொன்ன அதற்கு நேர் எதிர்மாறான சுபாவம் தான் மனசில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே எளிமைன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் கிருஷ்ணா இதை வந்து தப்போ மானச முச்சதைன்னு சொல்லிட்டார். மனசுனுடைய தவம்னு சொல்லிட்டார். புரிச்சுக்கணும். நம்ம தவம்ங்கிறத வந்து எப்போ தவம்ங்கிற சொல்லுவோம்னா, எனக்கு பிடிக்காத ஒன்றை ஒரு உயர்ந்த நோக்கத்தை அடைவதற்கோசரம் வலுக்கட்டாயமாக பயிற்சி செய்வது தவம்னு சொல்லலாம். ஸோ இது மனசுனுடைய தவம் அப்படின்னா, மனமுக்கு வந்து இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஸ்வபாவத்தை வைத்து கொள்ளுதல் வந்து மனமுக்கு வந்து பிடிக்காது. மனமுக்கு வந்து இது பிடிக்காது. இருந்தாலும் இதை வளர்த்து கொள்வது தான் இது மனமுடைய தவம். ஏன்னா மனம் வந்து முரண்டு பிடிக்கும். உதாரணத்துக்கு இந்த ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரியே சௌமியத்துவம்னா எளிமை அப்படின்னு சொல்கிறார். பிரபுபாதர் வந்து இங்கே எளிமைன்னு சொல்கிறார். ஸோ எளிமையாக இருத்தல் அப்படிங்கிறது வந்து ஒன்று வந்து உடல் ரீதியாக வெளிப்புற தோற்றத்தில் எளிமையாக இருத்தல். இன்னொன்று மனசில் வந்து இங்கே பிரபுபாதர் வந்து சௌமியத்துவத்துக்கு வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தமில்லை என்ன சொல்கிறாருன்னா, பிறர் மீது வஞ்சனை இன்றி அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. பிறர் மீது வஞ்சனை இன்றி. பொதுவாக ரஜஸ் அண்ட் தமஸ் வந்து நம்ம மேலே பிரயோகமாகும் பொழுது நம்மளுடைய மனமுடைய சுபாவம் வந்து எப்பொழுதுமே மற்றவர்கள் மேலே வஞ்சனை நிரம்பிய மாதிரி தான் நடந்து கொள்ளும். அதாவது மற்றவர்கள் மேலே பொறாமை உடையவராகத்தான் நடந்து கொள்ளும். அவள் எளிமை அப்படின்னா மற்றவர்கள் மேலே எந்த பொறாமையும் இல்லாமல் இருத்தல். இதுதான் வந்து எளிமைன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அல்லது மாத்சரியம்ங்கிறது வந்து பொறாமை. ஸோ இந்த பொறாமை இந்த ராஜசும் தமசும் நம்ம மேலே பிரயோகமாகிறதுனால மனசில் பொறாமை உருவாக்குகின்றது. ஒருத்தரை கண்டா எனக்கு பிடிக்காது. அதான் ஆக்சுவலி பிரபுபாதர் ரொம்ப 7வது காண்டத்தில் சொல்லுவார் ரொம்ப அருமையாக. பிரகலாதர் வந்து குழந்தையாக இருக்கும் பொழுது, 5 வயது குழந்தையாக இருக்கும் பொழுது ஹிரண்யகசிப்பு வந்து பிரகலாதரை வந்து குருகுலத்துக்கு அனுப்பிச்சி வைக்கிறாரம்மா. போய் அரசியலை வந்து கற்றுண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பிரகலாதர் அனுப்புகிறார் குருகுலத்துக்கு. குருகுலத்தில் வந்து இந்த சண்டா அமர்கா சுக்கராச்சாரியருடைய மகன்கள் இவர்கள் தான் வந்து குருகுல ஆசிரியர்களாக இருக்காங்க. ஸோ பிரகலாதருக்கு வந்து இந்த அரசியலெல்லாம் சொல்லித்தராங்க. பிரபுபாதர் அதில் விளக்கம் எழுதுகிறார். அரசியல்னால் என்னன்னு சொல்கிறார். அரசியல் அப்படின்னா இந்த இவர் எனக்கு வேண்டியவர், இவர் எனக்கு வேண்டாதவர், இந்த குரூப் வந்து எனக்கு சாதகமானது, இந்த குரூப் எனக்கு சாதகம் இல்லாதது, இப்படின்னு நினைப்பது தான் அரசியல்னு சொல்கிறார் 7வது காண்டத்தில். ஒரு தூய பக்தருக்கு இதில் ஈடுபாடு கிடையாது. ஏன்னா ஒரு தூய பக்தர் எப்படி அவருக்கு வந்து நிர்வைர சர்வபூதேஷு, ஒரு தூய பக்தருக்கு எல்லோருமே சமம், எல்லோருமே அவருக்கு வந்து ஆக்சுவலி நண்பர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. நிர்வைரா, எல்லோருமே அவருக்கு நண்பர்கள் தான். அதனால் அவருக்கு வந்து இந்த அரசியல்ங்கிறது வந்து ஒரு தூய பக்தருக்கு அதில் ஈடுபாடு கிடையாது. ஏன்னா அரசியல் சொன்னாலே இந்த குரூப் எனக்கு சாதகமானது, இந்த குரூப் எனக்கு வேண்டாதது, எனக்கு பிடிக்காதது இந்த குரூப், அல்லது இவர் எனக்கு வேண்டியவர், இவர் எனக்கு வேண்டாதவர் அப்படின்னு நினைப்பது தான் அரசியல். பட் தூய கிருஷ்ண பக்தரோ ஆக்சுவலி இந்த இருமைகளுக்கு அப்பாற்பட்டு இருக்கார். அவருக்கு வந்து சமசத்ரௌச்ச மித்ரேச்ச, சத்ரு மித்ரு, எதிரி நண்பன் 2 பேரையுமே சமமாக பார்க்கின்றார்னு கிருஷ்ணா பகவத்கீதையில் சொல்கிறார். ஆல்சோ நம்ம வந்து பகவத்கீதையில் 5வது அத்தியாயத்தில் படிக்கிறோம், பண்டிதா சமதர்ஷினா, ஒரு கற்றுணர்ந்த ஒரு பண்டிதரே வந்து
எல்லோரையும் சம நோக்கில் வந்து பார்க்கின்றார் அப்படின்னு வந்து நம்ம பகவத்கீதையில் படிக்கிறோம். பண்டிதா சமதர்ஷினா. ஆல்சோ பகவத்கீதையில் நம்ம திரும்பவும் படிக்கிறோம் 18வது அத்தியாயத்தில் பிரம்மபூத பிரசன்னாத்மா ந சோச்சதி ந காங்க்ஷதி சமசர்வேஷு பூதேஷு சமசர்வேஷு பூதேஷு. பல இடங்களில் கிருஷ்ணா திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கிறது. எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் அவர் சமமாக தான் நடந்து கொள்வார் அப்படின்னு. அவருக்கு யாருமே எதிரியும் கிடையாது, அவருக்கு யாருமே நண்பரும் கிடையாது, எல்லோரையும் நடுநிலையில் தான் அவர் கருதுவார் அப்படின்னு. ஸோ பிரகலாத் மகாராஜா இந்த அரசியலை வந்து அவர் கற்றுக்கிறதுக்கு அவருக்கு பெருசாக இஷ்டம் இல்லையாம். அப்போ பக்தர் வந்து இந்த அரசியலில் வந்து அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ பக்தருக்கு வந்து இந்த அரசியல் விஷயங்கள் இதெல்லாம் வந்து கற்றுக்கிறது, அதில் ஈடுபடுறது, இதெல்லாம் பக்தருக்கு வந்து அதில் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது, ஆர்வம் கிடையாது. பக்தருக்கு வந்து எதில் ஆர்வம் அப்படின்னா, பக்தருக்கு கிருஷ்ணரை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், கிருஷ்ணர் மேலே பக்தியை வளர்த்து கொள்ளணும், இதில் தான் பக்தருக்கு இன்ட்ரெஸ்ட். அதனால தான் சம்டைம்ஸ் வந்து இந்த ஏதாவது எப்படி சொல்லலான்னா, பக்தர் வந்து இங்கே பிரபுபாதர் வந்து சொல்கிறார், கிருஷ்ண உணர்வினன் ஆவது அப்படி சொல்கிறார். இங்கே பாவசம்சுத்தர் அப்படின்னா தன்னுடைய இருப்பை தூய்மைப்படுத்தி கொள்ளுதல். ஸோ பிரபுபாதர் அதுக்கு என்ன சொல்கிறார், தன்னுடைய இருப்பை தூய்மைப்படுத்தி கொள்ளுதல் அப்படின்னா கிருஷ்ண உணர்வினன் ஆவது அப்படி சொல்கிறார். அதாவது தன்னுடைய பொய் உணர்வில் தான் இந்த நான் எனது என்னை சார்ந்தது அப்படிங்கிற ஒரே இந்த ஒரு வட்டத்துக்குள்ளேயே ஆழ்ந்திருப்பாங்க பொய் உணர்வில். கிருஷ்ண உணர்வு அப்படின்னா அவர் வந்து இந்த மாதிரியாக எனக்கு இவர் வேண்டியவர் வேண்டாதவர் அப்படிங்கிற இந்த சிந்தனையிலேருந்து வெளியில் வந்துடுவார். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரகலாதர் வந்து 5 வயது குழந்தையாக இருந்தாலும் கூட அவர் ஹிரண்யகசிபு மேலே எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை. ஸோ இந்த சௌமியத்துவங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கொள்கை. வார்த்தைக்கு அர்த்தம் இல்லை. வந்து பிரபுபாதர் சொல்கிறார், பிறர் மீது வஞ்சனை இன்றி. அதுக்கு பேர் தான் எளிமைன்னு மொழிபெயர்ப்பில் சொல்கிறார். இப்போ எளிமை அப்படின்னா பிறர் மீது வஞ்சனை இன்றி. ஸோ ஏன் அப்படின்னா இந்த வஞ்சனை அப்படிங்குள்ள வந்தாச்சுனாலே ஆக்சுவலி இந்த இருமைகளுக்குள்ளே மாட்டிக்கிறோம். ஏன்னா இவர் வந்து இவர் என்னைய கவுத்திடுவார், இவர் என்னுடைய புகழை வந்து மட்டம் தட்டிடுவார் இப்படிங்கிற சிந்தனை, இது வந்து இருமைகள். ஏன் அப்படின்னா ஒரு தூய கிருஷ்ண பக்தருக்கு அவருக்கு ஜட உலகத்தில் எதுலேயுமே பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாதம்மா. பிரபுபாதர் இடத்து சொல்கிறார், ஆக்சுவலி வி ஹாவ் நோ இன்ட்ரெஸ்ட் இன் த மெட்டீரியல் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறார். ஜட உலகத்தில் எங்களுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாதுன்னு பிரபுபாதர் வந்து ஒரு உரையாடலில் இந்த மாதிரி சொல்கிறார். ஸோ இதெல்லாம் எப்போ வரும் ஒரு பக்தருக்கு? ஆக்சுவலி பிரபுபாதர் வந்து பகவத்கீதையில் 14வது அத்தியாயத்தில் சொல்கிறாரு, ரஜோகுணத்தில் இருந்து ஒருத்தர் பக்தி தொண்டு செய்யும் பொழுது அவர் இந்த மாதிரிய ஒரு சிந்தனையோடு தான் பக்தி தொண்டு செய்வார். அதாவது வஞ்சகம், பொறாமை உணர்வு, இந்த மனப்பான்மையோடு தான் அவர் பக்தி தொண்டு செய்வார்னு பகவான் கபிலதேவர் ரொம்ப தெளிவாக வந்து பாகவதத்தில் சொல்கிறார். ஸோ நாம் சத்துவம் வந்து முக்குணங்களுக்கு உட்பட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை ஒதுக்கி தள்ள முடியாது. ஏன்னா அட்டுல் கிருஷ்ண பிரபு கூட ரொம்ப அருமையாக சொல்கிறாரு, ரஜஸில் ஒருத்தர் இருக்கும் பொழுது அவர் உடனடியான முன்னேற்றம் அவருக்கு என்ன அப்படின்னா சத்துவ குணத்துக்கு உயர்வது அவருடைய முன்னேற்றம். ஒருத்தர் ரஜஸில் இருக்கும்பொழுது ஒரு எடுத்தெடுப்பிலேயே டைரக்டாக சுத்த சத்துவத்துக்கு போக முடியாது. அவர் இம்மீடியட்டாக சத்வாவுக்கு உயரணும், அங்கேருந்து சுலபமாக சுத்த சத்துவத்துக்கு போகலாம்.
சத்துவத்தில் இருக்கும் பொழுது ஒருத்தர் கிருஷ்ண உணர்வை சுலபமாக அவர் பெற முடியும். ஏன்னா சத்துவம் ரொம்ப சாதகமானது சத்துவகுணம். ரஜோகுணம் நிச்சயமாக கிருஷ்ண உணர்வை நம்ம அடைய விடாமல் தடுத்துரும். ஏன்னா ரஜோகுணம் அப்படிங்கிறது இந்த பொறாமை, ததா ரஜஸ்தமோபாவா காமலோபா ஆதயஸ்டயே. ஆதயஸ்டயேன்னு அர்த்தம் மேலும் பல அப்படின்னு அர்த்தம். காமம், பேராசை, பொறாமை, கர்வம், மயக்கம், கோபம், இது எல்லாமே ஆதயஸ்டயேன்னு சொல்லிடுச்சு. இது ரெண்டுமே, இந்த ஆறுமே இந்த ரஜஸ்தமோபாவா அப்படி தான் சொல்லியிருக்கு. வெரி நைஸ். இந்த ஸ்ரீமத் பாகவத் ஸ்லோகம் ததா ரஜஸ்தமோபாவா காமலோபா ஆதயஸ்டயே. இந்த 6 அனர்த்தங்கள், காமா, குரோதா, லோபா, மோகா, மதா, மாத்சரியா, அந்த 6 அனர்த்தங்களும் ரஜசும் தமசும் நம்ம மேலே பிரயோகம் ஆகிறதுனால இந்த 6 அழுக்குகள் சாயா தோஷான்னு சொல்லியிருக்கு. இந்த 6 அழுக்குகள் நம்மளுடைய மனதில் உட்காந்துக்கிறது. இதுக்கு பேர். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு எங்கிருந்து எளிமை வரும்? எளிமை அப்படி சொல்லும் பொழுது நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? தோற்றத்தில் எளிமை மட்டும் நினச்சிக்கிறோம். அதுவும் ஒரு எளிமை தான். ஆனால் அதை விட முக்கியமானது மனதளவில் எளிமை. மனதளவில் மற்றவர்களை வஞ்சனையின்றி நடந்து கொள்ளணும் மற்றவர்கள்ட்ட. அல்லது எப்பொழுதுமே கிருஷ்ணருடைய நினைவில் மனதை நிறுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த தூய்மை அடையும். ஸோ அப்போ ஜட உலகத்தில் மெஜாரிட்டி மனிதர்கள் ரஜசு தமசுலையும் ஆழ்ந்திருக்கிறதுனால இந்த 6 அழுக்குகளை வச்சுண்டு கஷ்டம்தான். அதனால தான் பிரகிருதி ஸ்தானி கர்ஷதின்னு சொல்லியிருக்கு. இந்த 6 அழுக்குகள் நம்மளுடைய மனதில் உட்காந்துருக்கிற வரைக்கும் மனுஷன் கஷ்டப்படணும். அனர்த்தங்கள்னு சொல்கிறோம். இந்த டெக்னிக்கலாக தான் அனர்த்தங்கள்னு சொல்கிறோம். இந்த அனர்த்தங்களை வச்சுட்டு கஷ்டம்தான் படணும். ஸோ அதனால் சத்துவத்துக்கு உயர்வது சத்துவங்கிறது இந்த ஸ்லோகத்தில் சொன்ன இந்த ஸ்வபாவம் மனமுடைய தவங்கள்னு கிருஷ்ணா இங்கே லிஸ்ட் பண்ணுறாரு. இது எல்லாமே சத்துவகுணத்துக்கு உயரும் பொழுது இந்த ஸ்வபாவத்தை ஒருத்தர் பெற முடியும். ஏன்னா ரஜஸில் என்னென்னலாம் சொல்லியிருக்கோ கிருஷ்ணா சொல்லியிருக்காரோ அதுக்கு நேர் எதிர்மாறானது சத்துவம். ரஜோ லோப பிரவருத்திர் ஆரம்பக கர்மணா அசமஸ்பிருகா அப்படின்னு சொல்லியிருக்கு. அசமஸ்பிருகா அப்படின்னா என்ன? கிருஷ்ணா ரொம்ப அருமையாக அது சொல்கிறார். அசமஸ்பிருகா அப்படின்னா அன்கன்ட்ரோலபிள் டிசையர் அப்படின்னு சொல்லியிருக்கு. தமிழில் சொல்லணும்னா கட்டுப்படுத்த முடியாத ஆசை. கட்டுப்படுத்த முடியாத ஆசை, இதுக்கு பேர் அசமஸ்பிருகா அப்படின்னு சொல்லியிருக்கு. இது எல்லாமே ரஜஸுடைய தொனிப்புன்னு கிருஷ்ணா ரொம்ப தெளிவாக 14வது அத்தியாயத்தில் சொல்கிறார். லோப பிரவருத்திர் ஆரம்பக. லோபா பேராசை, இதுவும் ரஜஸுடைய தொனிப்பு தான், பேராசை. ஆரம்பகன்னு அர்த்தம் தீவிர செயல். ரொம்ப கடுமையாக உழைப்பாங்க. ஏன்? லோபானால. வெரி நைஸ். இதெல்லாமே இன்டர்லிங்க்டு, ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு உடையது. ரஜஸ் நம்ம மேலே பிரயோகமாகும் பொழுது பேராசை உருவாகிறதுனால அந்த பேராசையை பூர்த்தி செய்வதற்கு என்ன பண்ணுவாங்க? ஆரம்பக கடுமையாக உழைப்பாங்க. பேராசை பிடித்தவன் என்ன பண்ணுவான்? பணத்தையும் செல்வத்தையும் புகழையும் பதவியையும் சேகரிக்கணும்னு சொல்லிட்டு கடுமையாக உழைப்பான், அதற்கு முயற்சி செய்வான். இதுதான் ரஜஸ். சத்வம் அப்படின்னா சத்வாத் சஞ்சாயதே ஞானம். சத்வகுணம் சொல்லும் பொழுது ஞானம் பிரகாசமாக இருக்குமாம் அவருக்குள்ள. ஸோ ஞானத்தின் துணை கொண்டு தான் அவர் எல்லா விஷயங்களையும் பார்ப்பார். சத்வகுணத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர். ரஜஸில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அதான் மனம் போன போக்கில் செயல்படுதல்னு சொல்கிறது. அவருக்கு ஞானம் பிரகாசமாக இருக்காதம்மா. சத்வகுணத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு ஞானம் பிரகாசமாக இருக்காது. அவருக்குள்ள ஞானம் மறைக்கப்படும் இன்ஃபேக்ட். பட் சத்வாத் சஞ்சாயதை ஞானம், சத்வகுணத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு ஞானம்
பிரகாசமாக இருக்குமாமா. அதனால் எந்த சூழ்நிலை வந்தாலும் ஞானத்தின் துணை கொண்டு பார்ப்பாராம். பார்த்து அவர் இந்த ராகாத்மகம் வித்தி, ரஜஸ்ன்னு சொல்லும் பொழுது தீவிர பற்றுன்னு சொல்கிறார் கிருஷ்ணா. தீவிர பற்று, அதுக்கப்புறம் கட்டுக்கடங்காத ஆசை, இது எல்லாமே ரஜஸுடைய தொனிப்பு. இது எல்லாமே என்ன? தொந்தரவு, துன்பங்கள். நிச்சயம் இதெல்லாம் துன்பங்கள் தான். அதனால தானே புத்தர் சொல்லிட்டார், ஆசையே துன்பத்திற்கு காரணம். மனுஷன் துன்பப்படுறதுக்கு காரணமே ஆசை. ஸோ இதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட் சத்வா எப்படின்னா எளிமை, எதிர்ஷா லாப சந்துஷ்டோ. கிருஷ்ணா என்ன கொடுக்குறாரோ அதை பெற்று திருப்தி அடைதல். ஸோ ரஜஸ் எப்படி? லோபா, பேராசை. எத்தனை பெற்றாலும் பத்தாது பத்தாது, மேலே வேணும் மேலே வேணும். அப்படி தான் அந்த மொத்த உலகம் ஓடின்னு இருக்கு. அதனால் ரிசல்ட் என்ன? சஃபரிங், துன்பம். ஸோ கொஞ்சம் நாம் சத்வகுணத்தை வளர்த்து கொள்றதுனால, எப்படி சத்வகுணத்தை வளர்த்துக்கொள்வது? சத்வகுண நபர்கள் கூட சேரும் பொழுது, சத்வகுணத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கூட நம்ம தொடர்பு கொள்ளும் பொழுது, அவர்கள்ட்டிருந்து கேட்கும் பொழுது நமக்கும் இந்த எளிமை, பற்றின்மை இதெல்லாம் உதயமாகும். இதெல்லாம் சத்வகுணத்தினுடைய தொனிப்பு. அதான் ஒரு பக்தி சாஸ்திரியில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பற்றின்மை அப்படிங்கிறது சத்வகுணத்தினுடைய தொனிப்பு. இந்த பற்றின்மை கிருஷ்ண உணர்வுக்கு சாதகமானதா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் சாதகமானது. பிரபுபாதர் கிருஷ்ண உணர்வுன்னா கிருஷ்ண பக்தம் நிஷ்காமா அதோ ஏவ சாந்தா. கிருஷ்ண பக்தர் எப்படிப்பட்டவர் பாருங்கள், வெரி நைஸ் ஆக்சுவலி. கிருஷ்ண பக்தர் எப்படிப்பட்டவர்? நிஷ்காமா. கிருஷ்ண பக்தருக்கு ஆசைகள் இல்லைன்னு சொல்கிறார். நிஷ்காமா, அவருக்கு ஒரே ஒரு ஆசை தான். என்ன ஆசை? கிருஷ்ணர் ஆனந்தப்படணும், கிருஷ்ணருடைய ஆனந்தத்துக்கு நான் ஒத்துழைக்கணும். இதுக்கு மட்டும்தான் அவருக்கு ஆசை. அப்போ இந்த கிருஷ்ண பக்த நிஷ்காமா, கிருஷ்ண பக்தருங்கிறது ஆசைகள் இல்லாதவர் அண்ட் கிருஷ்ணருடைய ஆனந்தத்தை மட்டுமே விரும்புபவர். இந்த நிலையை ரஜஸில் இருந்து ஒருத்தர் பக்தி தொண்டு செய்யும் பொழுது இது அவருக்கு ரொம்ப தூரமாக தெரியும். இது அடைய முடியாத ஒரு இலக்கு மாதிரி தெரியும். இது இம்பார்ட்டண்ட். இதுனா நம்ம ரஜஸோடு சேர்ந்து பக்தி தொண்டு செய்யும் பொழுது இந்த நிஷ்காமா அப்படிங்கிறது ஏதோ எட்டாத ஒரு கனி மாதிரி நம்மளுக்கு தெரியும். அது அடைய முடியாது போல இருக்குது. ஏன்னா அசமஸ்பிருகா, கட்டுக்கடங்காத ஆசை உருவாயிட்டே இருக்குமாமா ரஜஸ்னால. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பக்தர் பக்தி தொண்டு செய்யும் பொழுது அவரால் நிஷ்காமா அல்லது அந்நிய அபிலாஷித சூன்யங்கிற இந்த கொள்கையை அவரால் அடைய முடியாது. அது ஏதோ ஒரு எட்டாத கனி மாதிரி தான் அவருக்கு தோணும். அதனால தான் சத்வகுணத்துக்கு உயர்வது ரொம்ப சுலபமாக அந்நியாபிலாஷிதா சூன்யங்கிற நிலையை அடைஞ்சிட முடியும். அல்லது கிருஷ்ண பக்த நிஷ்காமாங்கிற நிலையை ஒரு பக்தர் சுலபமாக அடைய முடியும் சத்வகுணத்தோடு அவர் பக்தி தொண்டு செய்தால். ஸோ இப்போ சத்வகுணத்தை வளர்த்து கொள்வதற்கு வழி என்ன அப்படின்னா, ஆக்சுவலி அதுக்கு ஒரு சில வழிகள் இருக்குது. ஒன்று சத்வகுணத்தில் நிரம்பி இருக்கக்கூடிய மனிதர் கூட நம்ம சேரும் பொழுது நமக்கு சத்வகுணம் உருவாகும். இது ஒரு வழி. ஆல்சோ சாஸ்திர அறிவை நாம் ஞாபகப்படுத்தி கொள்ளும் பொழுது சத்வகுணத்துக்கு உயரலாம். ஏன்னா சத்வாத் சஞ்சாயதை ஞானம்னு சொல்லியிருக்கு. ஸோ சாஸ்திர உபதேசங்களை திரும்ப 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 நம்ம ஞாபகப்படுத்தி கொள்ளும் பொழுது நம்மளுடைய மனம் அமைதி அடையும். இதை குரு மகாராஜ் கூட வைஷ்ணவ கையில் சொல்கிறாரு, பியூரிஃபை த மைண்ட் வித் த மெடிசின் ஆஃப் டிரான்சென்டென்டல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறார் வைஷ்ணவ கையில். மனதை தூய்மைப்படுத்துங்கள், ஆன்மீக உபதேசங்கிற மருந்து மூலமாக மனதை தூய்மைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதன் மூலமாகவும் நாம் சத்வகுணத்துக்கு உயரலாம். பிரபுபாதர் 14வது அத்தியாயத்தில் சொல்கிறாரு, ஒருத்தர் கிருஷ்ண உணர்வு பயிற்சியை செய்யும் பொழுது உடனடியாக, அதாவது அவர் செவ்வனே பயிற்சி செய்தால் சத்வகுணத்துக்கு உயரலாம். சுத்த சத்வகுணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கட்டாயம் ஒரு பக்தர் சத்வகுணத்துக்கு உயர்ந்தாகணும். ஒருத்தர் ரஜோகுணத்தோடு அவர் பக்தி தொண்டு செய்கிறார், அவர் சுத்த சத்வகுணத்துக்கு போகணும்னா தவார்னு ஒருத்தர் சுத்த சத்வகுணத்துக்கு போக முடியாது.
அவர் சத்வகுணத்துக்கு அட்லீஸ்ட் உயர்ந்தால் மட்டும்தான் அங்கேருந்து தான் அவர் சுத்த சத்வகுணத்துக்கு உயர முடியும். ஸோ அதனால் சத்வகுணம்ங்கிறது முக்குணங்களை சார்ந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம அதை ஒதுக்கி தள்ள முடியாது. ஏன்னா அது ரொம்ப 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 சாதகமானது. இல்லைன்னா நாம் கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்யும் பொழுது கஷ்டப்படுவோம். இந்த ரஜஸ் நம்மளை சிக்க வச்சிரும், பல கஷ்டங்கள் நம்மளை சிக்க வச்சிரும். ஒருத்தர் மேலே காழ்ப்புணர்ச்சி நம்மளுக்கு உருவாகும், பொறாமை உருவாகும், தென் பேராசை உருவாகும், அண்ட் கட்டுக்கடங்காத ஆசை, அசமஸ்பிருகா, இது எல்லாமே இது நிச்சயம் கிருஷ்ண உணர்வை அடைய முடியாமல் தடுத்துரும் இதெல்லாம். தட்ஸ் வாய் இந்த ரஜோகுணத்தோடு ஒருத்தர் பக்தி தொண்டு செய்வது ரொம்ப அபாயகரமானது. அவர் சீக்கிரமாகவே கிருஷ்ண உணர்வுலேருந்து விலகியே போயிடுவார். அதை பிரபுபாதர் இங்கே சொல்கிறார் பாருங்கள், பொருள் உரையில் ரொம்ப அருமையாக அதை சொல்கிறார். பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதை படிப்போம் நம்ம பாருங்க. ஒருவன் கிருஷ்ண உணர்விலிருந்து பிறழாமல் இருக்க வேண்டும். ஏன் இந்த மாதிரி சொல்லியிருக்கார் பிரபுபாதர்? இது இம்பார்ட்டன்ட். கிருஷ்ண உணர்விலிருந்து பிறழாமல் இருக்க வேண்டும். ஏன் நம்ம கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்கிறோம்? ஏன் பிறழாமல் இருக்க வேண்டும்னு சொல்கிறார். இதை ரொம்ப முக்கியமானது. இதை கிருஷ்ணாவும் 8வது அத்தியாயத்தில் சொல்கிறாரு, அனன்ய சேதாகா அப்படின்னு சொல்கிறார். அனன்ய சேத்தானா என்னது? பிறழாத மனதுடன். இது இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உபதேசம். பிரபுபாதரும் பொருள் உரையில் இந்த மாதிரி சொல்கிறார். கிருஷ்ண உணர்விலிருந்து பிறழாமல் ஒருத்தர் ஏன் கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்யும் பொழுது பிறண்டு போகிறார்? ஏன் பிறண்டு போகிறார்? காரணம் என்னென்னா ரஜஸ் தான். அவருக்குள்ளே இருக்கக்கூடிய ரஜஸ் அண்ட் தமஸ். அவர் ரஜஸும் தமசும் கலந்த இந்த மாதிரி ஒரு ஸ்வபாவத்தில் இருந்து கொண்டு அவர் கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்தால் அவர் சீக்கிரமாகவே கிருஷ்ண உணர்வு விலகி போயிடுவார், பிறண்டு போயிடுவார். இதனால தான் நாம் பாகவதத்திலையும் படிக்கிறோம், தியக்த்வா ஸ்வதர்மம் சரணாம்புஜம் ஹரேர் பஜன் அபக்வோத பதேத்ததோ யதி யத்ரக்வ வாபத்ரம் அபூத் அமுஷ்யகிம் கோவார்த்த ஆப்தோ அபஜதாம் சுதர்மதः. இதில் ரொம்ப அருமையாக அந்த ஸ்ரீல நாரத முனிவர் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்கிறாரு. எஸ் தியக்த்வா சுதர்மம் சரணாம்புஜம் ஹரேர் பஜன். ஸ்வதர்மம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறதுனா வர்ணாசிரம தர்மம். ஒருத்தர் வர்ணாசிரம தர்மத்தை எல்லாம் விட்டுட்டு சரணாம்புஜம் ஹரேர், ஹரியினுடைய பாத கமலங்களுக்கு அவர் பக்தி தொண்டு செய்கின்றார். ஆனால் அபக்வோத பதேத்ததோ எதி, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை தான் இங்கேயும் பிரபுபாதர் சொல்கிறார். பக்குவம் இல்லாத தன்மையினால் ஒருத்தர் தன்னுடைய நிலையிலிருந்து கீழே விழுந்தாலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகத்தில். ஏன் ஒருத்தர் பக்குவம் இல்லாத தன்மையினால் ஒருத்தர் ஏன் கீழே விழறார்? அவர்தான் ஹரியினுடைய பாத கமலங்களுக்கு பக்தி தொண்டு செய்கிறார். அப்படி இருக்கும்போது ஏன் அவர் பிறண்டு போகிறார்? அதான் கேள்வி. நீங்கள் இது இப்போ இல்லை, சாஸ்திரத்தில் ஏகப்பட்ட ரெக்கார்டு இருக்குது. கிருஷ்ண உணர்வை பயிற்சி செஞ்சுட்டே இருப்பாங்க, திடீர்னு பிறண்டு போயிடுவாங்க. நீங்கள் ஒரே ஒரு சின்ன கதை, நீங்கள் ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா விப்ர நாராயணன் ஒருத்தர் இருந்தார். விப்ர நாராயணன் அவர் ரங்கநாதருடைய மிகச்சிறந்த பக்தர். அண்ட் ஸ்ரீ ரங்கநாதருடைய மிகச்சிறந்த பக்தர். அவர் ஒரு பிரம்மச்சாரியாக இருந்தார் விப்ர நாராயணன். அப்படி இருக்கும் பொழுது அதே ஸ்ரீரங்கத்தில் 2 சிஸ்டர்ஸ் பேசிக்கிறாங்க. இந்த விப்ர நாராயணனை எப்படியாவது மயக்கி தன் வழிக்கு கொண்டு வரணும்னு 2 சிஸ்டர்ஸ் பேசிக்கிறாங்க. அதில் ஒரு சிஸ்டர் தேவதேவி. அந்த தேவதேவி என்ன பண்ணுறாங்க, அந்த சவாலை எடுத்துக்கிறாங்க. இந்த விப்ர நாராயணன் எப்படியாவது மயக்கி என்னுடைய வழிக்கு நான் கொண்டு வரேன் அப்படின்னு. ஸோ இந்த தேவதேவி என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு பக்தை மாறிய நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அவங்க விப்ர நாராயணனுடைய ஆசிரமத்துக்குள்ளே அவங்க சும்மா ஓரமாக அப்படி பெருக்கி மூழ்கி எல்லாம் பண்ணுறாங்க. ஆசிரமத்தை பெருக்கி துடைத்து அதெல்லாம் பண்ணுறாங்க. இப்படி அவர்கள் அந்த தேவதேவி பல நாட்கள் இந்த மாதிரியே எளிமையான சேவை விப்ர நாராயணனுடைய ஆசிரமத்தில் செய்கிறாங்க.
எதற்கு இதை சொல்ல வரேன்னா, அபக்வோத பதே ததோ யதி அப்படிங்கிறது பக்குவம் இல்லாத தன்மையினால் ஒருத்தர் பக்தியிலிருந்து விலகி போனாலும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது இப்போ மட்டும் இல்லை, ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியும் இது நடந்திருக்கு. அதனால் இதை நம்ம ஜாக்கிரதையாக அதை கவனிக்கணும். எதனால் ஒருத்தர் பக்தியிலிருந்து விலகி போகிறாருங்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவருக்குள்ளே இருக்கக்கூடிய ரஜோகுணமும் தமோகுணமும் தான். ரஜோகுணமும் தமோகுணமும் கலந்த ஒரு பக்தி தொண்டு அவர் செய்யும் பொழுது அவர் எப்போ வேணால் விலகி போயிடுவார். அந்த டேஞ்சர் இருக்குது. அதனால தான் சத்துவகுணத்தில் இருந்து நாம் பக்தி தொண்டு செய்தால் நம்மளுக்கு அபாயம் கிடையாது. ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தாலும் டக் உடனே பற்றின்மையை பயன்படுத்துவாங்க. பற்றின்மையை பயன்படுத்தி விலகி நின்றுவாங்க. இந்த பற்றுக்கள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் சிக்க வச்சிடும். இங்கே பாருங்கள், இந்த விப்ர நாராயணன் அவர் ரங்கநாதருடைய மிகச்சிறந்த பக்தர் தான். அவர் சிறந்த பிரம்மச்சாரி. பட் மாயா எப்படின்னா பகு ரூப ரூபித்தம். மாயா எந்த ரூபம் வேணால் எடுப்பாங்க. அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது. எந்த ரூபம் வேணால் எடுத்து யாரை வேணால் அவங்களால மயக்க முடியும். மயக்கி தன்னோட வலையில் சிக்க வைக்க முடியும். மாயாவுக்கு அந்த கெப்பாசிட்டி உண்டு. ஸோ மாயா இந்த தேவதேவி மூலமாக வர்றாங்க. இந்த தேவதேவி இப்படி விப்ர நாராயணனுடைய ஆசிரமத்தில் அவங்க பெருக்கி மொழ்கி எல்லாம் செஞ்சுட்டுருக்காங்க. ஒரு நாள் விப்ர நாராயணன் அவர் வெளியில் போயிட்டு திரும்ப அவசர அவசரமாக ஆசிரமத்துக்கு திரும்பி வந்துட்டுருக்கார். வர வழியில் மழை பெய்ய ஆரம்பிச்சிடுறது. ஸோ வர வழியில் மழை பெய்ய ஆரம்பிச்சிடுறது. அப்படி வேகமாக ஆசிரமத்துக்கு போய் வந்துட்டு இருக்கும் பொழுது வர வழியில் மரத்தடியில் இந்த மழைக்கு ஒதுங்கி இந்த தேவதேவி மரத்தடியில் நின்றுட்டுருக்காங்க, மழைக்கு ஒதுங்கி. இப்போ மழையில் அவங்க நடுங்கிட்டு இருக்காங்க அந்த பெண் தேவதேவி. அப்போ விப்ர நாராயணன் என்ன சொல்கிறாருன்னா, எதேச்சியாக சொல்கிறார், எதற்கு இப்படி மரத்தடியில் மழைக்கு ஒதுங்கி இப்படி நடுங்கிட்டு இருக்கீங்களே, பேசாமல் ஆசிரமத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறார். அவர் எதேச்சியாக சொல்கிறார். ஆனால் மாயா எப்படி உள்ள நுழையிறது பாருங்கள். வெரி பவர்ஃபுல் மாயா. மாயா இந்த ரஜோகுணமும் தமோ குணமும் கூடுமான வரைக்கும் நமக்கு தெரியாமல் நம்மளை செயல்படுத்தும். பின்னாடி நின்று தாக்கும். இது எப்படின்னா, நம் விரலை வச்சு நம்ம கண்ணையை குத்துற மாதிரியே அந்த மாதிரி தான் இந்த மாயா செயல்படும். ஸோ இந்த விப்ரநாராயணன் எதனால் இந்த தேவதேவிட்டு இந்த மாதிரி சொல்கிறார்? ஏன்னா தேவதேவி பல நாட்கள் விப்ரநாராயணனோட ஆசிரமத்தில் அவங்க பெருக்கி மொழ்கி இந்த மாதிரி எளிமையான சேவைகள் செஞ்சதுனால ஒரு பரிச்சயத்தினால விப்ரநாராயணன் இந்த மாதிரி சொல்கிறார், நீங்கள் ஆசிரமத்தில் இருங்களே, ஏன் மழைக்கு இப்படி மரத்தடியில் இப்படி கஷ்டப்படுறீங்க அப்படின்னு. ஸோ தேவதேவி இதை பயன்படுத்தி கொண்டு அவங்க ஆசிரமத்துக்குள்ளே வந்துடுறாங்க. தென் விப்ரநாராயணன் தன்னுடைய நிலையிலிருந்து கீழே விழுந்துடுறார். அந்த தேவதேவியினுடைய தொடர்புனால விப்ரநாராயணன் எல்லாத்தையும் மறந்து போயிட்டார். எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்க மாயா. இதனால தான் பிரபுபாதர் இங்கே பொருளுரையில் சொல்வார், ஒருவர் கிருஷ்ண உணர்விலிருந்து பிறழாமல் இருக்க வேண்டும். ஸோ இப்போ கிருஷ்ண உணர்விலிருந்து விலகி போவதற்கு காரணம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ரஜஸ் தமஸ் நம்ம மேலே பிரயோகமாகும் பொழுது அவர் விலகி போயிடுவார். சத்வா சாதகமானது. கிருஷ்ண உணர்வில் ஒரு பொழுதும் அவர் பிறக மாட்டார், பிறழ மாட்டார். அவர் ஃபோக்கஸ்டாக இருப்பார். அதனால தான் நம்ம தத்திர சத்துவம் நிர்மலத்துவாத்னு படிக்கிறோம். நிர்மலத்துவாத் சத்துவம் ரொம்ப தூய்மையானது. அதில் அனாமயம் வேற சொல்லப்பட்டிருக்கு. அனாமயம் அப்படின்னா பாவச்செயல் செய்ய மாட்டாங்க. நம்ம சத்துவ குணத்தில் இருந்தால், ரஜஸ்லையும் தமஸ்லையும் இருந்தால் கட்டாயம் பாவச்செயல் செய்வாங்க. ஸோ இங்கே விப்ரநாராயணன் ஸ்ரீ ரங்கநாதருடைய சிறந்த பக்தர் தான் அண்ட் சிறந்த பிரம்மச்சாரி. பட் இந்த சூழ்நிலை இந்த மாதிரி மாயா அமைக்கிறது. மாயா இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தி இந்த தேவதேவி இப்பொழுது ஆசிரமத்துக்குள்ளே வந்துடுறாங்க மழைக்கு ஒதுங்கி. தான் இந்த சமயத்தில் விப்ரநாராயணன் தேவதேவி கூட தொடர்பு ஏற்பட்டு அவர் தன்னுடைய நிலையிலிருந்து கீழே விழுந்துடுறார். அதனால தான் ஒரு கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்,
நமக்கு எல்லாருக்குமே என்ன பெயர் அப்படின்னா அச்சுதா அப்படின்னு பேர். கிருஷ்ணாவுக்கு அச்சுதான் பெயர். கிருஷ்ணாவுக்கு அச்சுதான் பெயர். நமக்கு எல்லாருக்கும் என்ன பெயர்? சுதா. சுதா. சுதா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நாம் எப்பொழுது வேணால் நம்மளுடைய நிலையிலிருந்து கீழே விழுந்துடுவோம். அதாவது எப்பொழுது வேணால் நாம் கிருஷ்ணர் கூட இருக்கக்கூடிய உறவை மறந்து விடுவோம். அதுக்கு பேர் தான் சுதா. கிருஷ்ணா அச்சுதா அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒருபொழுதும் அச்சுதாவுக்கு பல பல அர்த்தங்கள் இருக்குது. ஒரு அர்த்தம் என்னென்னா, கிருஷ்ணர் ஒரு செகண்டு கூட முக்குணங்களுடைய பிடியில் வரமாட்டாராம்மா கிருஷ்ணா. அதனால் அவருக்கு பேர் அச்சுதா. ஒரு அர்த்தம் இது. ஸோ நம்ம எல்லாரும் அச்சுதா, ஏன்னா கிருஷ்ணா கூட இருக்கக்கூடிய உறவு நமக்கு எல்லாருக்கும் கிருஷ்ணாவுடைய பின்ன பகுதினா அந்த உறவை மறந்து போயிடுவோம். அதுக்கு பேர் தான் அச்சுதா. எஸ், இது இப்போ இல்லை, விப்ர நாராயணன் 1000 வருஷத்துக்கு முன்னாடி அப்போவே நடந்தது. விப்ர நாராயணன் மறந்து போயிடுறார். ஸ்ரீ ரங்கநாதர் அவருக்கு சேவை செய்யணும், நான் அவருடைய சேவகன் அப்படிங்கிறது மறந்து போயிடுறார். விப்ர நாராயணன் இப்படி மறந்து போய் தேவதேவி தேவதேவின்னு சொல்லிகிட்டே இருக்கார். எப்போ பார்த்தாலும் வாயை திறந்தா தேவதேவி தேவதேவின்னு சொல்லிகிட்டே இருக்கார். ஸோ கிருஷ்ண உணர்வு போய் இப்போ தேவதேவி உணர்வு வந்துருச்சு அவருக்கு. ஸோ என்னாச்சு, இப்படி பல நாட்கள் தேவதேவி எப்படி மறக்கடிக்குது பாருங்க மாயா. இதுதான் அந்த ரஜஸ் தமசுடைய வேலை. எஸ், ஒரு விப்ர நாராயணன் அவருக்கு தெரியும் தான் ஸ்ரீ ரங்கநாதருடைய பக்தர், தான் அவருடைய சேவகன் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அந்த அறிவை இந்த ரஜசு தமசு நம்ம மேலே பிரயோகமாகும் பொழுது அந்த அறிவு மறைக்கப்படுகின்றது. ஞானம் ஆவருத்திய தேகினாம், நம்மளோட அறிவு மறைக்கப்படும். மாயாவுக்கு அந்த கெப்பாசிட்டி உண்டு. நம்மளுக்கு குறைச்சி இட போட முடியாது மாயாவை. ஸோ இவர் தேவதேவி தேவதேவின்னு எப்போ பார்த்தாலும் அவங்களே கூப்பிட்டே இருக்காங்க. ஒரு நாள் தேவதேவி தன்னுடைய சுயரூபத்தை காமிக்கிறாங்க. போதுமான அளவுக்கு விப்ரநாராயணன் தனக்கு அடிமையாயிட்டார். இப்போ அந்த மாதிரி மாற்றிட்டாங்க இந்த தேவதேவி. ஃபைனலி தேவதேவின்னு சொல்கிறாங்க, நான் என்னுடைய அப்பா வீட்டுக்கு போகிறேன், நான் உங்கள் கூட இருக்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் எப்போ பணம் கொண்டு வரீங்களோ அப்போ தான் உங்கள் கூட இருப்பேன். நான் செல்வம் கொண்டு வந்தால் மட்டும்தான் உங்கள் கூட வாழ்வேன். நீங்கள் செல்வம் ஒன்று கொண்டு வரல, அதனால் நான் என்னோடய அப்பா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு தேவதேவி அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடுறாங்க. விப்ரநாராயணனும் ரங்கநாதரெல்லாம் மறந்து போயிட்டார் சுத்தமாகவே. எவ்வளோ பவர்ஃபுல் இந்த மாயா, ரைட்? நமக்கே தெரியாமல் செயல்படுது பாருங்க. அந்த மறைஞ்சி நின்று தாக்குறதுன்னு சொல்கிறது தான். ஸோ விப்ரநாராயணன் உருகிறார். தேவதேவி தேவதேவி அவரை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு உருகிறார். ரங்கநாதரை பார்க்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு தோண மாட்டேங்குது. இப்படி அவர் தேவதேவி தேவதேவின்னு உருகிறார். தென் ஃபைனலி பார்க்குறாங்க லக்ஷ்மி தேவி லக்ஷ்மி தேவி வைகுண்ட லோகத்தில் பகவான் நாராயணர்கிட்ட சொல்கிறாங்க, ஓ நாதா, உங்களுடைய பக்தர் விப்ர நாராயணன் அவர் இப்பொழுது இந்த மாதிரியை உங்களை மறந்து போயிட்டு அவர் தேவதேவி தேவதேவின்னு உருகிறார். நீங்கள் ஏதாவது லீலை செய்து அவரை நீங்கள் ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி தேவி போய் சிபாரத்து செய்கிறாங்களாம்மா பகவான் நாராயணர்கிட்ட. லக்ஷ்மி தேவி சிபாரத்து செஞ்ச உடனே பகவான் நாராயணர் என்ன பண்ணுறார், ரங்கநாதர் ஸ்ரீ ரங்கநாதர் அவர் ஒரு ரூபம் எடுத்துக்கிறார். விப்ர நாராயணனுடைய ஃப்ரெண்டு ரூபம் எடுத்துக்கிறாராம். விப்ர நாராயணனுடைய ஒரு நண்பர் ரூபத்தில் நேராக தேவதேவியுடைய வீட்டுக்கு போகிறார். தேவதேவியுடைய வீட்டுக்கு போய் அவர் ஒரு தங்க கொலுசு கொடுக்குறார். தங்க கொலுசை கொடுத்து, இது நான் விப்ர நாராயணனுடைய நண்பன், இந்த தங்க கொலுசை உங்கள் கையில் கொடுக்க சொன்னார் விப்ர நாராயணன் அப்படி சொல்லிட்டு தங்க கொலுசை கொடுத்துட்டு வந்துடுறார். பகவான் ரங்கநாதர் இந்த மாதிரியே ரூபம் எடுத்து போய் பண்ணிட்டு வந்துடுறார். அடுத்த நாள் பார்த்தா ரங்கநாதருக்கு காலில் போட்டிருக்கக்கூடிய தங்க கொலுசு காணும். தென் ராஜா எல்லார் வீட்லேயும் நீங்கள் சோதனை பண்ணணும், எங்கே ரங்கநாதருடைய தங்க கொலுசு எங்கே கண்டுபிடிங்க அப்படி. இப்படி வீரர்கள் ஒவ்வொரு வீட்டாக சோதனை பண்ணிட்டு வரும்பொழுது இந்த தேவதேவியுடைய வீட்டில் இந்த தங்க கொலுசு இருக்குது. உடனே தேவதேவி பிடிச்சிடுறாங்க இந்த வீரர்கள். தேவதேவி சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, இந்த தங்க கொலுசை கொண்டு கொடுத்தது விப்ர நாராயணனுடைய நண்பர், விப்ர நாராயணர் கொடுக்க சொன்னார்னு சொல்லி
இந்த தங்க கொலுசை கொடுத்தாங்க அப்படின்னு தேவதேவி சொல்லிடுறாங்க. உடனே வீரர்கள் வந்து விப்ரநாராயணனை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி ராஜாட்ட கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. ராஜா வந்து அவருக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு. ஏன் ரங்கநாதருடைய தங்க கொலுசை இவர் திருடினார்? இவர் ரங்கநாதருடைய பக்தர். எதுக்கு இவர் ரங்கநாதருடைய தங்க கொலுசை திருடினார்? ரங்கநாதருக்கு முன்னாடியே வச்சு இவர் அடிங்க அப்படின்னு. என்னதான் இதான் இம்பார்ட்டன்ட், வெரி நைஸ் இது. ஏன்னா அவர் ரங்கநாதரை மறந்து போயிட்டார். அவர் பகவான் ரங்கநாதரை பல நாட்கள் தேவதேவியினுடைய தொடர்புனால எல்லாத்தையுமே மறந்து போயிட்டார். இங்கே ரங்கநாதரை ஞாபகப்படுத்துகிறார் இந்த லீலை மூலமாக. விப்ரநாராயணரை வந்து ரங்கநாதருக்கு முன்னாடி கோவிலில் தூணில் கட்டி அடிக்கிறாங்க சாட்டையை வச்சு. எதுக்கு நீ வந்து ஸ்ரீ ரங்கநாதருடைய தங்க கொலுசை திருடின அப்படின்னு. இவர் சாட்டையை வச்சு அடிக்கும்பொழுது அப்போ தான் அவருக்கு புரியுறது, ரங்கநாதருடைய சந்நிதிக்கு முன்னாடி வச்சு இவர் அடிக்கும் பொழுது, ஓ இவ்வளவு நாட்கள் நான் ரங்கநாதரை மறந்து போயிட்டேனே, எப்படி மறந்து போனேன் நான் அந்த ஸ்ரீ ரங்கநாதரை அப்படின்னு அவர் வந்து நினச்சி வருந்துறார். அப்போ அவர் வருந்தும் பொழுது பகவான் ரங்கநாதர் வந்து விக்கிரகத்திலேருந்து பேசுகிறார். இந்த விப்ரநாராயணன் வந்து நிரபராதி, அவர் ஒன்றும் என்னுடைய தங்க கொலுசு அவர் திருடலை, நான் தான் இந்த லீலையை செய்தேன். ஏன்னா விப்ரநாராயணர் என்னையை மறந்துட்டு அவர் தேவதேவி பின்னாடி போயிட்டுருக்கார். அவருக்கு உணர்த்துவதற்கோசரம் நான் இந்த லீலை செய்தேன்னு ரங்கநாதர் வந்து விக்கிரகத்திலேருந்து பேசும்பொழுது இவர் வந்து கண்லேருந்து தாரையாக தண்ணீர் வருது விப்ரநாராயணருக்கு. அவர் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா தொண்டர் அடி பொடி ஆழ்வார் அப்படின்னு மாறிடுறார். அவர் தொண்டர் அடி பொடி ஆழ்வார். பக்தர்கள் வருவாங்க கோவிலுக்கு, அவர்களுடைய பாத கமலங்களில் இருக்கக்கூடிய தூசியை எடுத்து உடம்பு முழுதும் அப்ளை பண்ணிப்பாராம். அதனால் அவருக்கு இந்த மாதிரி ஒரு பெயர் வந்தது, தொண்டர் அடி பொடி ஆழ்வார் அப்படி. தான் செய்த அபராதத்துக்கு ரங்கநாதரை மறந்துட்டு நான் தேவதேவி பின்னாடி பல நாட்கள் இருந்தேனே அப்படின்னு நினச்சி இதுக்கு அபராதம், இந்த தண்டனை என்ன அப்படின்னா பக்தர்களுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய தூசியை எடுத்து உடம்பு முழுவதும் அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தனக்கு தானே வந்து ஒரு தண்டனை கொடுத்து அப்படி அவர் ஸ்ரீரங்கம் கோவில் அப்படியே உட்காந்துடுறார். இப்படியாக அவர் வந்து தொண்டர் அடி பொடி ஆழ்வார் சொல்லிட்டு பெரிய ஆழ்வாரை மாறுறார். ஸோ இது எதற்கு இதுன்னா, ஒருவர் கிருஷ்ண உணர்விலிருந்து பிறழாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இது ரொம்ப முக்கியமானது. இதுதான் பஜன் அபக்வோத பதேத்ததோ யதி. பஜன் பகவானை நோக்கி பக்தி பண்ணிட்டு இருப்போம், பக்தி தொண்டு பண்ணிட்டு இருப்போம். ஆனால் ரஜோகுணம் கலந்த பக்தி தொண்டு செய்தால் டேஞ்சர். கிருஷ்ண உணர்விலிருந்து பிறண்டு போயிடுவோம், நம்ம விலகி போயிடுவோம். காரணம் அசமஸ்பிருகா, கட்டுக்கடங்காத ஆசை வந்து உருவாகுமாமா ரஜோகுணம் நம்ம மேலே பிரயோகமாகும் பொழுது. அண்ட் லோபா, பேராசை, தீவிர பேராசை உருவாகுமாமா ரஜஸ் நம்ம மேலே பிரயோகமாகும் பொழுது. ஆனால் அந்த பேராசையினுடைய உந்துதல்னால ஆரம்பக அப்படின்னா தீவிர உழைப்புன்னு சொல்லிட்டு போயிடுவாங்களாமா, தீவிரமாக உழைக்க ஆரம்பிச்சிருவாங்களாம். இதனால தான் ரஜஸ் கலந்த பக்தி தொண்டு வந்து எப்பொழுதுமே அது வந்து அஸ்திவாரம் வந்து ஆடிட்டே இருக்கும், அது ஸ்டெடியாக இருக்காது. ஒரு சூழ்நிலை வரும்பொழுது டப்பாரம் கீழே விழுந்துருவாங்க. ஸோ சத்துவம் கலந்து பக்தி தொண்டு வந்து நம்மளுக்கு ஸ்டெடியாக இருக்கலாமாம், நிலைத்த மனதோடு. தஸ்மாத் ஏகேரு மனசா. ஏன் இப்படி சொல்கிறார் கிருஷ்ணா? வெரி நைஸ். ஸ்ரீமத் பாகவதத்தில் எப்படி சொல்கிறார் பாருங்க. தஸ்மாத் ஏகேன மனசா பகவான் சாத்வதாம் பதி ஸ்ரோதவ்ய கீர்த்திதவ்யஸ்ச ஜேய பூஜ்யஸ்ச நித்யதா. ஏகேன மனசா, நிலைத்த மனதோடு ஒருவர் வந்து எப்பொழுதும் கிருஷ்ணனுடைய நாமத்தை பாட வேண்டும், கிருஷ்ணரை நினைக்க வேண்டும், அண்ட் கிருஷ்ணரை பற்றி கேட்க வேண்டும், அண்ட் பூஜ்யஸ்ய கிருஷ்ணரை வழிபாடு செய்ய வேண்டும். ஸ்ரோதவ்ய கீர்த்திதவ்யஸ்ச ஜேய பூஜ்யஸ்ய நித்யதா. நிலைத்த மனதோடு இதை செய்ய வேண்டும்னு ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு சொல்கிறது. ஒருத்தருக்கு நிலைத்த மனம்ங்கிறது எப்பொழுது வரும்னா அவர் சத்துவகுணத்துக்கு உயர்ந்தால் மட்டும்தான் நிலைத்த மனம் வரும். ரஜோகுணத்தில் இருக்கிற வரைக்கும் அவருடைய மனம் வந்து ஆடிட்டே இருக்கும். அதாவது வேறு விதமாக சொல்லணும்னா ரஜஸ் நம்ம மேலே பிரயோகமாகும் பொழுது சங்கல்பா விகல்பா வந்துகிட்டே இருக்கும். மனம் வந்து ஒரு தீர்மானம் எடுக்கும், இன்றைக்கி 4 நாளைக்கு அப்புறம் அந்த தீர்மானத்தை வந்து நிராகரிச்சுட்டு வேற ஒரு தீர்மானம் எடுக்கும்.
இந்த அப்படி ஆஸ்டுலேஷன் சொல்லுவாங்க இங்கிலீஷில், ஆடிண்டே இருக்கும். இந்த ஆடிண்டே இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ரஜஸ் வந்து பின்னாடி இருந்து நம்மளை தாக்குறதுனால தான் மனம் வந்து ஒருநிலைப்படாமல் ஆடிண்டே இருக்குமாமா. அப்போ சத்வகுணத்துக்கு உயர்வதற்கு வழி என்ன? சத்வகுணம் நிரம்பிய மனிதர்கள் கூட சேரணும், அது ஒன்று. இன்னொன்று, சாஸ்திர கருத்துக்களை நாம் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி கொள்ளும் பொழுது நாம் ஆக்சுவலி சத்வகுணத்துக்கு உயர முடியும். இது ஒரு வழி. ஆல்சோ கிருஷ்ணரை நாம் ஸ்மரணம் செய்ய செய்ய செய்ய, வெரி நைஸ், யஸ்மரேத் புண்டரீகாக்ஷம் சபாஹ்யா அபியண்டர சுஜ்கி. கிருஷ்ணரை நினைத்தால், தாமரை போன்ற அழகான கண்களை உடைய கிருஷ்ணா புண்டரீகாக்ஷம், அவரை வந்து ஸ்மரணம் செய்யும் பொழுது, நினைக்கும் பொழுது மனதில் இருக்கக்கூடிய இந்த 6 விதமான அழுக்குகள், காமா குரோதா லோபா மோகா மதா மாத்சர்யா, இந்த 6 விதமான அழுக்குகள் ரஜசும் தமஸ்னால் உருவானது. இந்த 6 அழுக்குகள் வந்து தூய்மை அடையும் அப்படின்னு வந்து நம்ம வந்து கருட புராணத்திலேருந்து இந்த ஸ்லோகத்தை படிக்கிறோம். சபாக்கியா அபியண்டர, பாக்கியா அப்படின்னு வெளியில், அபியண்டர அப்படின்னு உள்ளே, உள்ளும் புறமும் அவர் தூய்மை அடைகின்றார். ஸோ உள் தூய்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 6 விதமான அனர்த்தங்கள்லிருந்து அவருக்கு தூய்மை. அதுக்கு பேர் என்ன? அப்போ ஆக்சுவலி சத்வாவுக்கு உயர முடியும். அதனால் ஸோ கிருஷ்ணரை நாம் ஸ்மரணம் செய்கிறதுனாலையும் ஒருத்தர் வந்து உள்ளே தூய்மை அடைய முடியும். சத்வகுணம் நிரம்பிய மனிதர்கள் கூட சேர்றதுனாலேயும் நமக்கு சத்வகுணத்துக்கு உயர முடியும். சாஸ்திர அறிவை நாம் அவ்வப்பொழுது நமக்கு நாமே ஞாபகப்படுத்தி கொள்ளும் பொழுதும் நாம் சத்வகுணத்துக்கு உயர முடியும். இந்த சத்வகுணத்தில் இருந்துட்டு நாம் கிருஷ்ண பக்தியை பயிற்சி செய்யும் பொழுது தான் அவர் வந்து நிலைத்த மனதோடு இடைவிடாமல் கிருஷ்ணருடைய நாமத்தை ஜபம் செய்தல், கிருஷ்ணரை நினைத்தல், இதெல்லாம் அவரால் வந்து இடைவிடாமல் செய்ய முடியும். ஸோ நம்மளும் தான் படிக்கிறோம் பகவத்கீதையில், கிருஷ்ணா சதரம் கீதை எந்தோமாம் சொல்லிட்டார். இடைவிடாமல் ஒருத்தர் கிருஷ்ணனுடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கணும்னு கிருஷ்ணா பகவத்கீதையில் சொல்கிறார். ஆனால் நம்மளால் அதை ஏன் ப்ராக்டிஸ் பண்ண முடியல? காரணம் ரஜஸ். இந்த ரஜோகுணம் நம் மேலே பிரயோகமாகிறதுனால அது வந்து பிறண்டு போயிருமாமா. அதனால தான் கிருஷ்ணா அனன்ய சேதா, வெரி இம்பார்ட்டண்ட். இந்த அனன்ய சேத்தாங்கிற இந்த கொள்கையை பிறழாத மனதுடன் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறார். இதை அடையணும்னா சத்துவகுணத்தில் இருந்தால் மட்டும்தான் இந்த பிறழாத மனம் வந்து ஒருத்தர் பெற முடியும். அந்த பிறழாத மனதோடு ஒருத்தர் வந்து இடைவிடாமல் கிருஷ்ணரை ஸ்மரணம் செய்தால் சுலபமாக கிருஷ்ணரை சென்று அடையலாம்னு பகவத்கீதையில் கிருஷ்ணா 8வது அத்தியாயத்தில் சொல்கிறார். ஸோ நாம் இதை வந்து எப்படியாவது நம்ம சத்வகுணத்துக்கு உயர்வதற்குண்டான வழியை நம்ம வந்து முயற்சி செய்ய வேண்டும். இல்லைன்னா இந்த கிருஷ்ண உணர்விலிருந்து எப்போ வேணால் யார் வேணால் பிறண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம இதை முடிச்சுக்கலாமுங்க. ஜாய் ஸ்ரீமத் பகவத்கீதா கி, பतित पावन शिला प्रभुपाद की, निताय गौर प्रेमानंदे.